ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர். நாம இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லி சுல்தானியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெல்லி சுல்தானியத்துல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, வரலாற்றுல ரொம்ப முக்கியமான பகுதியா இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்றது பார்க்கப்படுது. இப்ப டெல்லி சுல்தானியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களுடைய அந்த ஆட்சி காலகட்டம் ஓகேவா, 1206ல இருந்து 1526 வரையிலான காலகட்டத்துல இந்தியாவில் டெல்லி சுல்தானியத்தினுடைய ஆட்சி அப்படின்றது இருந்திருக்கு. ஓகேவா? இந்த டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாற்று பின்னணியில நம்ம ஒரு 3 முக்கிய நபர்களை வந்து பார்ப்போம். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது பின் காசிம், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது கஜினி, அதுக்கப்புறம் முகமது கோரி. இந்த முகமது கோரியினுடைய நீட்சியா தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்றது வந்திருக்கும். இப்ப பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போதைய பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, உலக நாடுகள்ல இஸ்லாம் மதத்தினுடைய மத தலைவர்களா இந்த காலிஃபாக்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா, இந்த காலிஃபாக்களின் கீழே இருந்தவங்க தான் யாரு அப்படின்னா இந்த முகமது பின் காசிம், முகமது கோரி, முகமது கஜினி. இவங்க எல்லாமே படைத்தளபதிகளா இருந்திருப்பாங்க. அப்ப அந்த காலிஃபாவின் உத்தரவின் நாடுகள்ல ஓகேவா, காலிஃபாவுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில உலக நாடுகள்ல நிறைய பகுதிகளுக்கு சென்று படை நடத்தி அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு அவங்க தாய் நாட்டுக்கே திரும்புவாங்க. ஓகேவா, இது வந்து இவங்க ஒரு முறையாவே வச்சிருந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல முதல்ல வந்தவர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம். ஓகேவா, இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா அரேபிய மற்றும் துருக்கிய பகுதியை சார்ந்தவர் தான் இந்த முகமது பின் காசிம். இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சிந்துவின் மீது படையெடுக்கும் போது ஓகேவா, சிந்துவின் மீது படையெடுக்கும் போது அங்க இந்து அரசரா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தாகிர் அப்படின்ற ஒரு இந்து அரசர் இருந்திருக்காரு. ஓகேவா, இப்ப இவர் எப்போ வந்தார் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுல வந்திருப்பாரு. இப்ப தாகிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க பிராமணாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டமைத்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்றத இங்க பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முகமது கஜினி. முகமது கஜினியை பத்தி நமக்கு அடிக்கடி என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னா, இவருடைய சோம்நாத் படையெடுப்பு. இந்த சோம்நாத் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஒரு செல்வ வளமிக்க ஒரு கோயில். ஓகேவா, இப்ப சோம்நாத் கோயில் மீது என்ன பண்றாரு அப்படின்னா முகமது கஜினி வந்து படையெடுத்து செல்றாரு. எப்போ அப்படின்னா 1025. இது அடிக்கடி கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இப்போ இவருடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து முகமது கஜினி ஆட்சியில இருந்தது. அந்த ஆட்சி காலத்துல தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா குஜராத் பகுதியில இந்த சோம்நாத் கோயில் படையெடுப்பின் மீது மேற்கொண்டு அந்த சோம்நாத் கோயிலை சூறையாடி அங்கிருந்து பல செல்வங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. இப்ப அதோடைய ஆண்டுகள் அப்படின்றது நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. அப்போ முகமது கஜினி சோம்நாத்தின் மீது படையெடுத்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க, 1025. ஓகேவா, அதே மாதிரி 17 ஆண்டுகள் இந்தியா மீது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 17 முறை ஓகேவா 17 முறை என்ன பண்ணாரு அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்திருக்காரு. குறிப்பா இவர் எது வரைக்கும் வந்திருப்பாரு அப்படின்னா கங்கை சமவெளி ஓகேவா, பீகார் பகுதி அந்த கங்கை சமவெளி வரைக்கும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்திருப்பாரு. அப்ப முகமது கஜினியை பத்தி நமக்கு கேட்கணும் அப்படின்னா அவருடைய சோம்நாத் கோயில் படையெடுப்பை பத்தி கேட்பாங்க. இன்னொன்னு அவர் இந்தியா மீது எத்தனை முறை படையெடுத்தாரு அப்படின்னு கேட்பாங்க. 17 முறை என்ன பண்ணிருக்காரு, படையெடுத்திருக்காரு. ஓகேவா, அடுத்ததான் நம்ம இந்த லெசனுக்குள்ள போனா இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானவர், முகமது கோரி. ஏன் அப்படின்னா இவருடைய ஒரு நீட்சி அல்லது தொடர்ச்சியாக தான் இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்றது இந்தியாவில் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா, அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா, முதலில் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை தொடங்கியவர் யாரு, முகமது கோரி. ஓகேவா, இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடித்தளமிட்டு இருப்பார். இந்தியாவில் இஸ்லாம் ஆட்சிக்கு ஒரு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா முகமது கோரி. இப்ப எந்த நூற்றாண்டுல இவர் வந்திருப்பாரு அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டுல இவர் வந்திருப்பாரு. ஓகேவா, ஓகே. அப்போ இவருடைய காலகட்டத்துல தென்னிந்தியாவில யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர்கள்ல குறிப்பா யார் சார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். வட இந்தியாவில் யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா, இப்ப முகமது கோரி இந்தியாக்குள்ள வர டைம்ல அப்போ யார் இருந்தாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகே, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான போர்களை வந்து மேற்கொண்டிருப்பார். யாரு, நம்முடைய முகமது கோரி. அப்ப அதுல முதல் தரைன் போர் ஓகேவா 1191 நடைபெற்ற ஒரு முக்கியமான போர். இது யாருக்கு இடையில நடைபெற்றிருக்கும் அப்படின்னா வட இந்தியாவில் இருந்த ராஜபுத்திரரான பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் நம்முடைய முகமது கோரிக்கும் இடையில நடைபெற்றிருக்கும். அப்போ முகமது கோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் தரைன் போர்ல தோற்கடிக்கப்பட்டுருவார்.
ஓகேவா. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது தரைன் போர் 1192. இதே பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடைபெறும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய முகமது கோரி வெற்றி பெற்றுவார். ஓகேவா. முதல் தரைன் போர்ல தோற்ற முகமது கோரி அதிகப்படையான வீறு கொண்டு என்ன பண்ணுவாரு, பிருத்திவிராஜ் சவுகானுடைய படையை தோற்கடிச்சிருப்பாரு. ஓகேவா. அடுத்து ஒரு முக்கியமான போர் சந்தவார் போர் அல்லது கன்னோசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க, 1194. ஓகேவா. அப்போ பிருத்திவிராஜினுடைய அந்த மாமனார் ஓகேவா ஜெயச்சந்திரன், அவர் வந்து இந்த சந்தவார் போர்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா கலந்துப்பாரு. இதுலயும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா முகமது கோரி ஜெயிச்சிருவாரு. ஓகேவா. அப்ப முகமது கோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல சில பகுதி, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இந்தியா உள்ளடக்கிய ஒரு பகுதிகளை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பெரும் பகுதிகளை கைப்பற்றிருப்பாரு. ஓகேவா. அப்போ இந்த முகமது கோரியின் கீழ் இருந்த ஒரு 2 முக்கியமான நபர்கள். ஓகேவா. ஒருத்தர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்குங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்தியார் கில்ஜி. ஓகேவா. பக்தியார் கில்ஜி ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக், இன்னொன்னு பக்தியார் கில்ஜி. இவங்க எல்லாம் யாருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்ம முகமது கோரியின் கீழே இருந்த 2 முக்கியமான நபர்கள். ஓகேவா. படை தளபதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த குத்புதீன் ஐபக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா லாகூர் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா உச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. லாகூர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உச்சு அல்லது லாகூர் இந்த பகுதிக்கு ஆளுநரா நியமிக்கிறார். ஓகேவா. அதே மாதிரி பக்தியார் கில்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எதை நோக்கி போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பீகார், வங்காளம் இந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியார் கில்ஜி வந்து படையெடுப்பு நடத்தி செல்றாரு. அப்படி நடத்தி செல்லும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் சூறையாடப்பட்டிருக்கும். யாரால் சூறையாடப்பட்டது அப்படின்னா பக்தியார் கில்ஜியால. ஓகேவா. ஆனா நமக்கு இந்த லெசன்ல நம்ம குத்புதீன் ஐபக்கை மட்டும்தான் படிக்க போறோம். ஏன் அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானியத்தின் தொடர்ச்சியை யார் தொடங்குறா அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக் தான் தொடங்குறாரு. ஓகேவா. அப்ப அவர் எந்த பகுதிக்கு ஆளுநரா நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்பாங்க. லாகூர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா உச்சு அப்படின்ற வார்த்தையால சொல்லுவாங்க. ஓகேவா. இதுல பண்டகன் அப்படின்ற ஒரு பாரசீக சொல் இருக்கு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டகன் அப்படின்ற பாரசீக சொல்லுக்கு என்ன பொருளாம், ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பண்டகன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் அடிக்கடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. மம்லுக் அப்படின்ற அரேபிய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை. பண்டகன் அப்படின்றது பாரசீக சொல், மம்லுக் அப்படின்றது அரேபிய சொல். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. இப்போ எப்படி நம்ம வந்து இந்த டெல்லி சுல்தானியத்துல இருந்த வம்சங்களை வந்து ஞாபகம் வச்சிருக்கிறது, அதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். AKTSL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா அடிமை வம்சம், கே அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கில்ஜி வம்சம், டி துக்ளக் வம்சம், எஸ் சையது வம்சம், எல் லோடி வம்சம். ஓகேவா. அப்ப டெல்லி சுல்தானியம் 1206 இருந்து 1526 வரையிலான காலப்பகுதியில ஒரு 5 வம்சங்களாக பிரிக்கப்பட்டு இந்தியாவை என்ன பண்ணிருப்பாங்க, ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அதோடைய ஷார்ட்கட் என்ன அப்படின்னா AKTSL. ஓகேவா. இதுதான் அதோடைய ஷார்ட்கட். எதுக்காக அப்படின்னா இதை கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. ஓகேவா. அதுக்காக தான் இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். முதல்ல பாருங்க அடிமை வம்சம். அடிமை வம்சம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தினுடைய அந்த முதல் நீட்சியா நம்ம பார்க்கிறோம். ஓகேவா. 1206 இருந்து 1296 வரைக்கும் அடிமை வம்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 84 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிமை வம்சத்தினுடைய ஆட்சி அப்படின்றது இருந்திருக்கும். இப்ப இந்த அடிமை வம்சத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த சுல்தான்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா. அடிமை வம்சத்தை அடிக்கல் நாட்டுறவர் இவர் தான். அதுக்கப்புறம் இல்துமிஷ், ரஷ்யா, பால்பன். ஓகேவா. இவங்க 4 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க அடிமை வம்சத்துல. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வம்சம் என்ன அப்படின்னா கில்ஜி வம்சம். இப்ப கில்ஜி வம்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1290 இருந்து 1320 வரைக்கும். ஓகேவா. இது எதுக்காக நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு வம்சத்துல என்னென்ன சுல்தான்கள் இருந்தாங்க, அவங்க என்னென்ன சிறப்பு செஞ்சாங்க அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஓகேவா. அதுக்காக தான் இதை பார்க்கணும். இப்ப கில்ஜி வம்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, இவங்க 2 பேரை பத்தி தெரிஞ்சா போதும். ஓகேவா. அடுத்ததா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1320 இருந்து 1414 வரையினால காலகட்டத்துல அவங்க வந்து டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஓகேவா. இப்ப துக்ளக் வம்சத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், பெரோஷா துக்ளக், இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேவா. அடுத்ததா சையது வம்சம். சையது வம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா 1414 இருந்து 1451 வரையிலான காலகட்டம். இதுல கிசிர்கான்,
முபாரக் ஷா, முகமது ஷா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்தது ஆலம் ஷா, இவர் ஒரு தனி சிறப்பு மிக்கவர். ஆலம் ஷா வந்து ஒரு தனி சிறப்பு மிக்கவர். இவரை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். அடுத்த வம்சம் பாத்தீங்க அப்படின்னா லோடி வம்சம். லோடி வம்சத்தினுடைய அந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1451 இருந்து 1526 வரைக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வம்சம். இதுல யார் யார் இருப்பா அப்படின்னா பஹுல்லா லோடி, சிக்காந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. இதுல சிக்காந்தர் லோடி பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க நமக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த டெல்லி சுல்தானியத்தின் காலத்துல சில வரலாற்று சான்றுகள் அல்லது வரலாற்று நூல்கள், ஓகேவா, இதை பத்தி பார்ப்போம். குலாம் யாஹ்யா பின் அகமது, ஓகேவா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தாரிகி முபாராக்ஷி அப்படின்ற ஒரு நூலை வந்து பாரசீக மொழியில எழுதியிருப்பாரு. ஓகேவா? இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானிய காலத்துல எழுதப்பட்டது. அதுக்கு அடிப்படை ஆதாரமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கும். வரலாற்று சான்றுகளா இதை பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தது அல்பருனியோடைய தாரிக் அல் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவமும் நாணமும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அல்பரணி பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மின் உச் சிராஜ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தபக் இ நசீரி 1260 இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு எதுன்னு கேட்பாங்க. தபக் இ நசீரி. ஓகேவா? ஓகே, அடுத்தது ஜியாவுத்தீன் பரானி. ஓகேவா? ஜியாவுத்தீன் பரானி தாரிகி பெரோஷாகி. பெரோஸ் துக்ளக் வரையிலான டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாற்றை எழுதியவர் யார் அப்படின்னா ஜியாவுதீன் பரானி. ஓகேவா? எப்போ அப்படின்னா 1357 இந்த நூல் வந்து எழுதப்படுது. அடுத்துதான் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் டெல்லி சுல்தானியத்துல பாத்தீங்கன்னா அமீர் குஸ்ரு. இந்திய கிளி என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? அமீர் குஸ்ரு. மிப்தாஹுல் புது ஜலாலுதீன் கில்ஜியோடைய வெற்றி. ஓகேவா? ரெண்டாவது கஜைன் உல் புது அப்படின்ற நூலை வந்து இவர் எழுதியிருப்பாரு. இது எது அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியினுடைய வெற்றி. இது பாரசீக மொழியில வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்தது சம்ஸ் இ சிராஜ் அபிப். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தாரிகி பெரோஷாகி. இது வந்து டெல்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியில பராணியனுடைய விவராணைகள் ஒட்டியது. ஓகேவா? எது? தாரிகி பெரோஷாகி. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிஸ்டா உடையது. இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி வரலாறு பாரசீக மொழியில எழுதியிருப்பார். யாரு அப்படின்னா பெரிஸ்டா. அப்போ இது எல்லாம் வரலாற்று சான்றுகள். ஓகேவா? இது வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாற்று பின்னணி, டெல்லி சுல்தானியத்தினுடைய அந்த வம்சங்கள், அதில் இருந்த முக்கியமான சுல்தான்கள், அதுக்கப்புறம் வரலாற்று சான்றுகள், இது வரைக்கும் பார்த்திருப்போம். இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல் வம்சத்துக்குள்ள போறோம். ஓகேவா? அடிமை வம்சம். இப்போ இந்த அடிமை வம்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மம்லுக் அப்படி அந்த அரபிய மொழிக்கு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை அல்லது உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல முக்கியமானவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். 1206 இருந்து 1210 வரையிலான காலகட்டத்துல டெல்லி சுல்தானியத்தில் ஆட்சியில் இருந்திருப்பார். இவருடைய காலகட்டத்துல என்ன பண்ணுது அப்படின்னா தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்துறாரு. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல முகமது கோரி இறப்புக்கு பின்னாடி பக்தியார் கில்ஜியும் நம்முடைய குத்புதீன் ஐபக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா சுதந்திரமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? முகமது கோரியோட இறப்புக்கு பின் குத்புதீன் ஐபக் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறார். அந்த ஆரம்பத்தின் முதல் கட்டமா பாத்தீங்க அப்படின்னா ஊச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாகூர் பகுதியில இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தலைநகரை டெல்லிக்கு மாத்துறாரு. ஓகேவா? ஓகே, இவர் யார் அப்படின்னா கோரியினுடைய அடிமை. ஓகேவா? அதே மாதிரி டெல்லியின் முதல் சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. டெல்லியினுடைய முதல் சுல்தான் யாரு? குத்புதீன் ஐபக். ஓகேவா? அடுத்து இவரை பத்தி முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா குவாஜா குத்புதீன் பக்தியார் அப்படின்ற ஒரு சூபி திரு நினைவாக குதிமினாரை கட்ட தொடங்கினார். அப்ப குதிமினாரை கட்ட தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்ததான் இவரை லாக் பக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. லாக் பக்ஷா அப்படின்னா லட்சங்களை கொடையாக அளிப்பவர். லாக் பக்ஷா அப்படின்னா என்ன பொருள்? லட்சங்களை கொடையாக அளிப்பவர். ஓகேவா? இவருடைய காலத்துல இவர் ஆதரித்த அறிஞர் யாருன்னு கேட்பாங்க. அசான் நிசாமி. ஓகேவா? குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர் யாருன்னு கேட்பாங்க. அசான் நிசாமி. ஓகேவா? அடுத்தது இவருடைய காலத்துல ஒரு முக்கியமான மசூதி ஒண்ணு கட்டப்பட்டிருக்கும். குவத்துல் இஸ்லாம் மஜித். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு மசூதி. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்தியார் கில்ஜி பார்த்திருப்போம். பக்தியார் கில்ஜி வந்து ஆப்கானிஸ்தான் இந்த துருக்கிய ஒரு படை தளபதி. அவர் வந்து பீகார் வங்காளத்துக்குள்ள வந்திருப்பாரு. ஓகேவா? அதாவது பீகார், மேற்கு வங்கம்,
இதை கைப்பற்றுவதற்கு வந்து யாருக்கிட்ட ஆதரவு கோரி இருப்பாரு அப்படின்னா நம்முடைய குத்புதீன் ஐபக் கிட்ட வந்து ஆதரவு கோரி இருப்பாரு. இவங்க 2 பேருமே முகமது கோரியின் கீழ் இருந்து வந்தவர்கள். ஓகேவா? ஓகே. அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க. யாரு? இந்த பக்தியார் கில்ஜி. இது எங்க இருக்கு அப்படின்னா யுவான் சுவாங் குறிப்புகள்ல வந்து காணப்படுது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி யுவான் சுவாங் வந்து நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்திருப்பாரு. அடுத்ததா 1210 மரணம் அடைகிறாரு. ஓகேவா? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். குதிரை போலோ அல்லது சவுகான் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டை லாகூர் பகுதி, ஓகேவா, அவர் விளையாடும் போது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இறந்திருப்பாரு. இந்த குதிரை போலோ அப்படின்னா ஒரு கூர்மையான ஆயுதத்துல, ஓகேவா, ஒருத்தருடைய அந்த தலை அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூர்மையான ஆயுதத்தால குத்தி அதை உருட்டிட்டே போவார் குதிரையில இருந்து. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குதிரை போலோ அல்லது சவுகான் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விளையாட்டு விளையாடும் போது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த குதிரையில இருந்து இடறி விழுந்து அல்லது தவறி விழுந்து இறந்திருப்பார். ஓகேவா? அப்ப நீங்க குத்புதீன் ஐபக் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியணும் பாருங்க. தலைநகர் மாற்றம் எங்க இருந்து? லாகூர்ல இருந்து டெல்லிக்கு. ஓகேவா? கோரியனுடைய அடிமை. அதுக்கப்புறம் டெல்லியினுடைய முதல் சுல்தான். டெல்லி சுல்தானியத்தினுடைய முதல் சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இவருடைய காலத்தில் கட்டப்பட்ட குதுமினார். ஓகேவா? இவர் தான் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. குவாஜா குத்புதீன் பக்தியார் என்ற சூபி திருவிழா நினைவாக குதுமினாரை கட்ட தொடங்கியவர். ஓகேவா? ஓகே. கட்டி முடித்தவர் இல்துமிஷ். அதை பின்னாடி பார்ப்போம். லாக் பக்ஷானா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. லட்சங்களை கொடையாக அளிப்பவர். அதுக்கப்புறம் இவர் ஆதரித்த அறிஞர் யார் அப்படின்னா அசான் நிசாமி. ஓகேவா? இவருடைய காலத்தில் கட்டப்பட்ட மசூதி குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், இந்தியாவின் மிக பழமையான மசூதி. ஓகேவா? அப்ப இவருடைய காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியார் கில்ஜியும் இருந்திருப்பாரு. அந்த பக்தியார் கில்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலை கங்கை சமையல்னு சொல்லக்கூடிய பீகார் மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவதற்காக குத்புதீன் ஐபக் கிட்ட உதவி கோரி இருப்பாரு. அதோட நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த விளையாட்டுல இறந்திருப்பாரு அப்படின்னா குதிரை போலோ அல்லது சவுக்கான விளையாட்டுல வந்து இறந்திருப்பார். அடுத்து பாருங்க. மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி அந்த பகுதி எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நபர் யாரு அப்படின்னா இல்துமிஷ். ஓகேவா? அடிமையின் அடிமை என அழைக்கப்படக்கூடியவர். ஏன் அப்படின்னா முகமது கோரியினுடைய அடிமை யாரு? குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக்கினுடைய அடிமையா யார் இருந்தா அப்படின்னா இல்துமிஷ் இருந்தாரு. அதனால இல்துமிஷ் என்னன்னு சொல்றாங்க? அடிமையின் அடிமை. ஓகேவா? இப்ப இல்துமிஷோடைய காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1210 இருந்து 1236 வரைக்கும். ஓகேவா? குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் ஒருத்தர் இருந்தாரு. யார் அப்படின்னா ஆரம் ஷா. மருமகன் யார் அப்படின்னா இல்துமிஷ். இங்க பாருங்க. குத்புதீன் ஐபக்கு அப்புறம் யார் வந்து அரியணை யாருன்னு அப்படின்னா ஆரம் ஷா. ஆரம் ஷா வந்து அவருடைய மகன். ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய மருமகனா இருக்கக்கூடிய இல்துமிஷ், ஓகேவா, படைத்தளபதி மற்றும் மருமகனா இருக்கக்கூடிய இல்துமிஷ் என்ன பண்ணாரு? டெல்லி சுல்தானியத்தின் அரியணையை கைப்பற்றாரு. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. குவாரிசா ஜா ஜலாலுதீன் அல்லது ஜலாலுதீன். ஓகேவா? இவர் மத்திய ஆசிய பகுதியை சேர்ந்தவர். ஓகேவா? மங்கர்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குவாரிசா ஜா ஜலாலுதீன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆதரவு கேட்பாரு. யாருக்கிட்ட அப்படின்னா இல்துமிஷ் கிட்ட. என்னென்ன ஆதரவு கேட்பாரு அப்படின்னா மங்கோலியர்களுடைய படையெடுப்புல இருந்து நம்ம பாதுகாக்கணும், மங்கோலியருக்கு எதிராக படையெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷ் கிட்ட குவாரிசம் ஜா ஜலாலுதீன் அல்லது ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய ஆசிய பகுதியில இருந்தவர். ஓகேவா? அப்படின்னா ஜலாலுதீன் மங்கர்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய இல்துமிஷ் கிட்ட வந்து ஆதரவு கோர்றாரு. யாருக்கு எதிராக அப்படின்னா மங்கோலிய படையெடுப்புக்கு எதிராக. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆதரவு தர மறுத்துருவாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா டெல்லி சுல்தானியத்துல பார்க்கப்படும். ஓகேவா? மங்கோலியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கிஸ்கானுடைய தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்பட்டு இருப்பாங்க. பாருங்க. கிபி 1229 காலிஃபாவிடம் ஆட்சி பட்டயம் பெறாரு. யாரு? நம்முடைய இல்துமிஷ். எல்லாமே இந்த காலிஃபாவினுடைய கீழே தான் நடக்கும். ஓகேவா? குதுமினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் கட்டி முடிக்கும் போது அதனுடைய ஹைட் என்ன அப்படின்னா 243 அடி. ஓகேவா? குதுமினாரை கட்ட தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக். கட்டி முடித்தவர் யாரு? இல்துமிஷ். ஓகேவா? அதே மாதிரி இவர் வந்து அரேபிய நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாரு. டாங்கா என்ற வெள்ளி நாணயம், ஜிடால் என்ற தங்க நாணயம். இது 2 விஷயம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? டாங்கா என்ற வெள்ளி நாணயமும் ஜிடால் என்ற தங்க நாணயமும் வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து வங்காள ஆளுநரா
யார் இருந்திருப்பார் அப்படின்னா ஹரிவர்தன். இந்த காலகட்டத்துல வங்காள ஆளுநரா இவர் கீழே செயல்பட்டவர் யாருன்னா ஹரிவர்தன். அவருடைய கிளர்ச்சியை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அடக்கியிருப்பாரு. அடுத்ததா படை வீரர்களுக்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தா அப்படின்றது என்ன அப்படின்னா நிலம். ஓகேவா? இக்தா அல்லது முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நிலம் அப்படின்றது பொருள். அந்த நிலத்தை வாங்குறவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இக்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப படை வீரர்களுக்கு இக்தா அப்படின்ற நிலங்களை என்ன பண்றாரு? வழங்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது அடிக்கடி கேட்பாங்க. நாற்பதின்மார் அல்லது சாகல் காணி குழு வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ ஆரம் ஷா பதவி ஏற்க வேண்டும், குத்புதீன் ஐபக்கினுடைய மகன். ஆனால் மருமகனான இல்துமிஷ் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட்டா யார் செயல்படுவாங்க அப்படின்னா இந்த நாற்பதின்மார் அல்லது சாகல் காணி குழு வந்து உருவாக்குறாரு. ஓகேவா? இவங்க எல்லாமே யாரு அப்படின்னா துருக்கிய உயர்குடியினர். இவங்களுடைய சப்போர்ட்ல தான் இவருடைய ஆட்சி அப்படின்றது ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1236 அவர் இறந்துருவாரு. ஓகேவா? இல்துமிஷோடைய மகன் யார் அப்படின்னா ருக்ருதீன் பிரோஷ். ஓகேவா? அவரும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இறந்திருப்பாரு. அவருடைய இறப்பு செய்தி கேட்டுதான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இல்துமிஷ் வந்து மனமுடைந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்திருப்பாரு. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்துமிஷ பத்தி பார்த்தோம். இல்துமிஷ்ல அடிக்கடி இந்த 40 குழு வந்து கேட்பாங்க. அடுத்ததா ரஷ்யா. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 1236 இருந்து 1240 வரையிலான காலப்பகுதியில இருந்திருப்பாங்க. டெல்லி சுல்தானியத்தினுடைய முதல் பெண்ணரசி யாருன்னு கேட்பாங்க. ரஷ்யா. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க ஜலாலுதீன் யாகுத். இந்த ஜலாலுதீன் யாகுத் யார் அப்படின்னா இவர் ஒரு அபிசீனிய அடிமை அல்லது எத்தோப்பிய அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7-11 2 புத்தகங்கள்ல இருந்து எடுக்கிறதுனால சில விஷயங்களை மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய தனி உதவியாளரா அவரை நியமிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா குதிரைப்படை தலைவரா இருக்கிறார். ஹமீர் இ அகூர் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரைப்படை தலைவர். ஓகேவா? இந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா படிண்டாவுடைய ஆளுநர் வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாரு. ஓகேவா? அந்த படிண்டாவுடைய ஆளுநர் யார் அப்படின்னா அல்தூனியா. ஓகேவா? படிண்டா அப்படின்றது தெற்கு பஞ்சாபை குறிக்கக்கூடிய பகுதி. அதனுடைய ஆளுநர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளர்ச்சியில ஈடுபடுறாரு. இது எல்லாமே டெல்லி சுல்தானத்தின் கீழே இருக்கக்கூடிய பகுதிகள். அதை அடக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல துருக்கிய உயர்குடியோடைய வெறுப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு சம்பாதிச்சிருப்பாங்கன்னா ரஷ்யா சம்பாதிச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 1240 அவர் கொலை செய்யப்படுறார். ஓகேவா? அப்ப இதுல என்ன அப்படின்னா இஃபான் பதுதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொராக்கா நாட்டு பயணி ஒரு விஷயத்த வந்து ரஷ்யாவை பத்தி பதிவு பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா குதிரையின் மீது ஆண்கள் சவாரி செய்வது போல் கையில் வில்லம்புடன் அரசு பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் அப்படின்ற வாக்கியத்தை பதிவு செஞ்சிருப்பாரு. அதோட தனது முகத்திற்கு அவர் திரையிடவில்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருப்பாரு. யாரு? இஃபான் பதுதான் சொல்லக்கூடிய மொராக்கா நாட்டு பயணி. ஓகேவா? இது கூடுதல் தகவலை நம்ம பாக்குறோம். அடுத்த ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். 1266 இருந்து 1287 வரைக்கும். ஓகேவா? ஓகே, இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. கியாசுதீன் பால்பனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நசீர் அஸ்தின் முகமது. ஓகேவா? இவருடைய பட்டம் என்ன அப்படின்னா நாயிபி முலாக், அரச பிரதிநிதி. ஓகேவா? அப்படின்ற பட்டத்தோட இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டெல்லி அரியணையை அலங்கரிச்சிருப்பாரு. இதே காலகட்டத்துல இல்துமிஷால் கொண்டு வரப்பட்ட 40 குழுவை ஒழித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? பால்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து வந்தவர். ஓகேவா? அவர் ஒரு தண்ணி தூக்கக்கூடிய தொழிலாளியா இருந்திருப்பாரு, ஒரு அடிமையா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு போர் வீரனா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு படை தளபதியா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பால்பன் என்ன பண்ணிருப்பாரு இந்த அரியணைக்கு வந்திருப்பாரு. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நடக்கக்கூடிய எல்லா அரசியல் விஷயங்களும் அவருக்கு தெரியும். ஓகேவா? அப்ப 40 குழு வந்து பாத்தீங்கன்னா பால்பனுக்கு எதிராக இருக்கும். அதிக அதிகாரங்களை இந்த துருக்கிய உயர்குடின்னு சொல்ல 40 குழு வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 40 குழு வந்து ஒழிக்கிறாரு. அப்ப 40 குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பால்பன். ஒற்றர் துறையை அமைக்கிறாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஒற்றர் துறையை அமைத்தவர் யார் அப்படின்னா பால்பன். ஓகேவா? தனக்கு எதிராக நடக்கக்கூடிய கிளர்ச்சிகளை அடக்கிறதுக்காக இந்த ஒற்றர் துறையை உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி கடவுள் நிழல் போன்றவன் என்று தன்னை அழைத்துக் கொண்டவர் யார் அப்படின்னா பால்பன். அதே மாதிரி இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர் என தன்னைத்தானே அவர் என்ன பண்ணிருப்பாரு சொல்லிப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி இவர் பின்பற்றிய ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா தெய்வீக உரிமை கோட்பாடை பின்பற்றிருப்பார். ஓகேவா? அதாவது கடவுள் நிழல் போன்றவன், இறைவனால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். அதுதான் அந்த தெய்வீக உரிமை கோட்பாட்டுல சொல்லப்பட்டது. அவர் தன்னைத்தானே என்ன பண்ணிப்பாரு அப்படின்னா சொல்லிப்பாரு.
அடுத்ததா இவர் அறிமுகப்படுத்திய ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பைபோஸ் முறை. ஓகேவா? இந்த பைபோஸ் முறை எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, தான் தான் உயர்ந்த இடத்துல இருந்தவன், தான் தான் ஒரு ராஜா. அதாவது அவர் வந்து டெல்லி சுல்தானேட்டினுடைய சுல்தான் தான். ஆனா, நான் வந்து கடவுளுக்கு இணையானவன் அப்படின்றத காட்டுறதுக்காகவும், தான் தான் அதிகார மையம் அப்படின்றதை காட்டுறதுக்காகவும் இந்த பைபோஸ் அப்படின்ற முறைய கொண்டு வராரு. பைபோஸ் முறை அப்படின்னா, இப்ப மன்னர் வந்து இருப்பாரு. மன்னருடைய கால்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முத்தமிடணும். மன்னருடைய கால்கள்ல முத்தமிட்டு யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வணங்கணும். அப்போ இந்த மாரி வணங்கக்கூடிய முறைக்கு எதிரா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. யார் அப்படின்னா, துக்ரில் கான். அப்படியே அவருடைய தலை துண்டிக்கப்பட்டுரும். ஓகேவா? அப்ப பைபோஸ் முறை அப்படின்றது சுல்தானுடைய காலை தொட்டு முத்தமிடுதல் தான் நம்ம பைபோஸ் முறை அப்படின்னு சொல்றோம். அடுத்தா பாருங்க, இவருடைய காலகட்டத்துல மீவாட் அல்லது மியோக்கள் வடமேற்கு இந்தியாவின் ராஜபுத்திர முஸ்லிம்கள். ஓகேவா? இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய அதிகார மையமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது செங்கிஸ்கானுடைய பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ரோமயமான குலுக்குகான் அல்லது உலுக்குகான் அப்படின்னு சொல்லுவாங்க. குலுக்குகான் அல்லது உலுக்குகான். ஓகேவா? இவருடைய காலகட்டத்துல மங்கோலியர்கள் வந்து ரொம்ப கொடூரமானவங்க. ஓகேவா? அவங்களுடைய படையெடுப்பை நிறுத்தணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இல்துமிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போதைய மத்திய ஆசிய பகுதியிலிருந்து நம்ம மங்கர்பனி, ஓகேவா? மங்கர்பனி வந்து ஆதரவு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவர் ஆதரவு தர மறுத்ததுல இருந்து அந்த படையெடுப்புல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, தப்பிச்சிருக்கும் இந்த டெல்லி சுல்தானியம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா குலுகுகான், ஓகேவா? செங்கிஸ்கானுடைய பேரன் யார் அப்படின்னா குலுகுகான் அல்லது உலுகுகான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிராமிஸ் வாங்குறாரு. யாரு? பால்பன் வந்து சட்லஜ் நதியை கடந்து வரமாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை பெற்றாரு. அதனால இந்தியா வந்து என்ன பண்ணுது, சேஃபா பாதுகாக்கப்படுது. அப்ப 1559ல டெல்லியில உலுக்குகான், ஓகேவா, நல்லெண்ணெய் குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பி வைக்கப்படுது. அந்த குழுவின் அடிப்படையில தான் இந்த முடிவு அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கும். முகமது கான் இந்த காலகட்டத்தில் இவர் யார் அப்படின்னா முல்தானுடைய ஆளுநர். அதோட பால்பனுடைய மகன் யாரு? இந்த முகமது கான் அப்படின்றவர். மங்கோலியரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கொல்லப்படுறாரு. ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தியா இது இருந்திருக்கும். அமீர் குஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சிருப்பார். இந்திய கிளின்னு சொல்லக்கூடிய அமீர் குஸ்ரோவை ஆதரிச்சிருப்பார். இந்த அமீர் குஸ்ரோ யார் அப்படின்னா பாரசீகத்தை சேர்ந்தவர். ஓகேவா? அப்ப பால்பன் எப்ப இறந்தார் அப்படின்னா 1287ல வந்து இறந்திருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கைகுபாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பால்பனுடைய மகன் தான். அவருடைய மகன் யார் அப்படின்னா கேமர்ஸ். ஓகேவா? அப்ப படைத்தளபதியா யார் இருந்திருப்பா அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி இருந்திருப்பாரு. இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகுபாத்தை வந்து ஆட்சி பொறுப்பை, அதாவது அரியணை ஏற விடாம படைத்தளபதியா இருந்த ஜலாலுதீன் கில்ஜி யாருடைய படைத்தளபதி? கைகுபாத்தோடைய படைத்தளபதியா இருந்த ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்றாரு? கில்ஜி வம்சத்தை நிறைவேறுப்பாரு. ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வம்சம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வம்சம்